கிழிஞ்சு போன சட்டையெல்லாம் கரிச்சுனிக்கு போட்டு கிடந்தாவோ. இப்ப என்னடா 15,000 ரூபாய்க்கு பட்டு சேலை 20,000 ரூபாய்க்கு பட்டு சேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. நாம ஒரு பொருளைய கிளப்புனா இந்த கிழவி நமக்கு மேல ஒரு பொருளைய ஊரு புள்ள கிளப்பி விட்டுருக்காவல. நானே அந்த ரவுடி பையன் என்ன தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவானோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். இந்த கிழவி என்னடா 10,000 ரூபாய்க்கு சேலை 15,000 ரூபாய்க்கு பட்டு சேலைன்னு புலம்பிட்டு கிடக்கு. இந்த வருஷம் பொங்கல் உண்டுமா இல்லனா என்னதான் பொங்க வச்சிருவாங்களான்னு தெரியலையே. ஏல முக்காடு மகன் என்னத்துல பாத்துக்கிட்டு நிக்க? மருமகளுக்கு சடவா இருக்குல, போய் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏல இனிப்பு சரியா இருக்கான்னு பாக்கேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு விடாதல, மருமகளுக்கு கொண்டுட்டு வா. சரிம்மா. மருமகளா நேரங்கட்ட நேரத்துல இந்த கிழவி வர என்ன உசி பேத்தி விடுதாவல. மருமகளா என்ன பாரு. என்னது மருமகளா? ஆசாரி கடை வரைக்கும் போணும் பாத்துக்க. எதுக்கு தே? கட்டிலு பீரோ அப்புறம் டைனிங் டேபிள் எல்லாம் செய்ய கொடுக்க போறேளா? என்ன மருமகளா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஆசாரி கடைன்னு சொன்னது மரக்கடை இல்ல. அப்புறம் எங்க தே? அட நீ வேற மருமகளா, எனக்கு காசு மாலை போடணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்க. எத்தனை ரூபா காசு தே? 1 ரூபா காசா இல்லனா 2 ரூபா காசா? மருமகளா நீ எல்லார்கிட்டயும் காமெடியா பேசுற மாதிரி என்கிட்டயும் காமெடியா பேசுத பத்தியா? எத்தே நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு காசு மாலை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதான் 1 ரூபா துட்டுல உள்ள காசு மாலையா இல்லனா 2 ரூபா துட்டுல உள்ள காசு மாலையான்னு கேட்டேன். 1 ரூபா துட்டு காசு மாலை இல்ல, 2 ரூபா காசு மாலையும் இல்ல, தங்கத்துல காசு மாலை. என்னது தங்கத்துல காசு மாலையா? ஆமா மருமகளா, தங்கத்துல காசு மாலை, அப்புறம் லாங் செயின், டாலர் செயின், அப்புறம் சிமிக்கி ஒட்டியானு எல்லாம் வாங்கணும் பத்தியா? அதான் தங்க ஆசாரி கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். கிழவி நம்மள வச்சு ஏதோ ஒரு பிளான போடுது. ஏன்னா பொங்கல் சீர்வரிசை அவங்க அம்மா அப்பா தரப்பட்ட பணத்தை நம்ம வீணடிக்க கூடாது பத்தியா? இப்ப தங்கமா வாங்கி வச்சோம்னா தங்கம் நாளுக்கு ஒரு விலையா ஏறிக்கிட்டே போகுதுல்ல. அதனால நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய தங்கம் எல்லாம் சொக்க தங்கமா மின்னும். ஆமா வாசில எல்லாம் வாங்கினா சொக்க தங்கமா தானே இருக்கும். நான் தான் 4 வீட்டுல வாசில சோறு வாங்கி திம்பேன்னு பார்த்தா எங்க மாமியார் வாசிலேயே தங்க நகை வாங்கிடலாம்னு பாக்காவோ. என் மாமியார் என்னமோ ஏதோன்னு நினைச்சோமா, நாம கில்லாடினா என் மாமியார் பழைய கில்லாடியால இருக்காவோ. சரி மருமகளா, என் மகன் ஜூஸ் போட்டு கொண்டு வருவான், அதை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. என்ன உங்க அம்மா அப்பாவும் நாளைக்கு வருவாங்களா? நாளை கழிச்சு பொங்கல் சீரியல்ல கொண்டு வருவாங்களா? அது வந்துதே எப்படியே நாளைக்கு இல்லனா நாளை கழிச்சு வந்துருவாவோ. ஏன்னா அடுத்த வாரம் பொங்கல் பத்தியா? சரி மருமகளா நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு வேற உங்க அம்மா அப்பா வருவாங்க, அவங்களை எல்லாம் கவனிக்கணும்ல. நான் போய் ஆசாரி கடையில அவரை பார்த்து எந்தெந்த நகையெல்லாம் செய்யணும், எவ்வளவு கிராண்ட்ல எவ்வளவு பவுன்ல செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சொல்லாண்டி வீட்டுல போய் நம்ம வீட்டுல வெள்ளை அடிக்கிறத பத்தியும் சொல்லிட்டு வரேன். நம்ம வீடு வாடகை வீடுலாதே, நாம எதுக்கு வெள்ளை அடிக்கணும்? அட என்ன மருமகளா நீ அதிர்ஷ்டக்கார மருமகளா இருந்தாலும் புரியாம பேசுதியே. நம்ம இருக்கப்பட்ட வாடகை வீடுதான் நமக்கு சொந்த வீடா மாற போகுதுல்ல. அப்ப நம்ம தானே வெள்ளையெல்லாம் அடிச்சு சுத்தபத்தமா பளிச்சுன்னு வைக்கணும். இந்த வேலையெல்லாம் நம்ம மாமியார் நம்மள பாக்க வச்சிருவாளோன்னு நீ ஒண்ணும் கவலைப்படாத மருமகளா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிட்டேன் சரியா? சரி மருமகளா வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடு. வெளியே ஒரே பனி காத்தா அடிக்கு பத்தியா? நான் கடைக்கு போயிட்டு வரேன், நேரம் ஆகுதுல்ல. சரிங்க தே. முதல்ல இந்த வீட்டு கூரையை தூக்கி போட்டுக்கிட்டு டியூப்ளெக்ஸ் வீடா கட்டணும். டூப்ளெக்ஸ் வீடா? கிழவிக்கு டூப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல நாம ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கோம். இந்த கிழவி போற போக்கு சரியில்லை. இப்படியே போனவனா கடைசில என்ன எங்க கொண்டு நிப்பாட்ட போறாவோன்னு தெரியல. ஆமா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தா எப்படி? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? எங்க வீட்ல எனக்கு இப்ப ராஜ மரியாதை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. நாம அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். முக்காஜி மோகன் ஜூஸ் ரெடியா? கீதா ஒரு நிமிஷம் இருந்துக்க, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வாரோம், இல்லனா உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். கீதா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிராதம்மா. ஒரு ஜூஸ் என்ன, உனக்கு 2 ஜூஸா கூட நான் போட்டு எடுத்துட்டு வந்து தாரேன். ஓகே அப்படினா டபுள் ஜூஸ் போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, 5 நிமிஷத்துல 2 ஜூஸோட வந்து நிப்பேன். அந்த பயம் இருக்கட்டும். ராணி மகாராணி, நான் எங்க வீட்டுக்கு ராணி. ஒரே இருட்டா இருக்கு. சிப்பிக்குள் முத்து, அதே மாதிரி இருட்டுக்குள் மேனகா. இரு பிளாஸ்டரா எடுத்து விடுதே. என்ன ஒரு நல்ல மனசு மரகதக்காவுக்கு. சொந்த குரலில் பாட ரொம்ப நாள ஆசை. விளக்கு மாற எடுத்து உன்னை அடிச்சு பூச வைக்க எனக்கு ஆசை. பரவாயில்ல மரகத
நீங்க சமையல் தான் நல்லா பண்ணுவீன்னு பார்த்தா இப்ப நான் பாடின பாட்டுக்கு எசப்பாட்டெல்லாம் பாடுவீங்களா? என்ன செய்ய, எல்லாம் ஏன் நேரம். இங்க பாரு, உன்கிட்ட நின்னு எசப்பாட்டு பாடுறது கொண்டு நான் வரல. இந்த அப்படி சாப்பிடு முதல்ல. ஆஹா, அறுசுவை விருந்து மாதிரிலாம் இருக்கு. ஆமா, நாம இவ்வளவு நேரம் யோசிச்சோம்ல, மரகதக்கா நம்மள கெட்டி போட்டிருக்காவோ. நமக்கு 3 வேளைக்கும் வயிறு நிறைய சாப்பாடு தந்தாலே போதும், எத்தனை நாள் வேணாலும் நான் இங்கே இருப்பேன்னு சொன்னோம்ல. அத ஒருவேளை அந்த அக்கா ஒளிஞ்சு நின்று கேட்டிருப்பாவளோ? இருந்தாலும் இருக்கும். அப்படியே நம்ம மேல ஒருவேளை அக்கறையா இருந்தவன்னா நம்மள எதுக்கு இப்படி கெட்டி போடணும்? சதிகார கும்பலு மேனகா, நம்பிராத. என்ன தட்டத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடு. ஏக்கா, சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, உனக்கு விஷத்தை வச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறதா? இங்க பாரு மேனகா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. வாயை மூடிட்டு இருந்துக்க பாத்துக்க. இங்க பாரு, உனக்கு வேலைக்கு காப்பி சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன். இல்ல ஏதாவது வேண்டாத வேலையதான் பாப்பேன்னு பார்த்தேன்னு வச்சுக்க, உன்ன இந்த ரூம்லயே சாப்பாடையும் போட்டு சமாதி கட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னக்கா சொல்லுதிய? எனக்கு சாப்பாடையும் போட்டு என்ன சமாதி கட்டிடுவீங்களா? ஆமா, பின்ன தேவையில்லாதத பேசி டென்ஷன் ஆக்குறேன்னு வச்சுக்க, டென்ஷன் எல்லாம் ஒரேடியா ஒளியட்டும்னு சமாதி கட்டிடுறோம் பாத்துக்க. இதெல்லாம் என் மைனிகாரியோட பிளான் தானே? இப்பதானே சொன்னேன் தேவையில்லாதத பேசாதேன்னு. இல்ல, எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, உன்னை கடத்தி வேற வைக்கணுமாக்கும். ஏக்கா, உண்மையே சொல்லுங்கக்கா, நீங்களும் என் மைனிகாரியும் சேர்ந்து என்ன கடத்தி தானே வச்சிருக்கிய? ஆமாட்டி, இப்ப அதுக்கு என்ன? கடத்தி தான் வச்சிருக்கோம். இங்க இருந்து வெளியே போறதும் இல்ல இங்கே சமாதி ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. ஏக்கா, இவ்வளவு நாளா எவ்வளவு நல்லவங்களா அக்கறை உள்ளவங்களா இருந்திய, இப்பதான் உங்க மறுமுகத்தையே நான் பாக்கேன். ஆமாட்டி, இப்ப பயங்கரமா தான் இருக்கும், இன்னும் போக போக படு பயங்கரமா இருக்கும். ஏக்கா, பயங்கரமா இருக்கதே என்னால பார்க்க முடியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கடத்தி தானே என்ன வச்சிருக்கீங்க? என் மாப்பிள்ளைக்கு போன பண்ணி சும்மா ஒரு 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு சும்மா மிரட்டுங்களா? என் வீட்டுக்காரர் ரூபாய் தருவார்ல, அதை என்கிட்ட கொடுத்தேன்னா நான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்லக்கா. ஆமா, உன் மாப்பிள்ளை கிட்ட எதை சொன்னா 5000 10,000 இல்லக்கா 50,000 தாரேன்னு சொல்லுவாரு. பாத்தேலக்கா, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. கேட்ட உடனே 50,000 தந்துருவாருக்கா. ஒரு போன பண்ணி கேளுங்கக்கா. அது உன்னை கடத்தி வச்சதுக்காக இல்ல, அவ அங்கே இருந்து தொலையட்டும்னு 50,000 தாரேன்னு சொல்லுவாரு. வெளிய விட்டுறாதியன்னு கால்ல விழுந்து கதறுவாரு. போங்கக்கா, நல்ல காமெடியா பேசுதிய. எடி, நான் ஒண்ணு உன்கிட்ட காமெடியா பேச வரல. உனக்கு சோறு வேணும்னா வாங்கி தின்னு, இல்லன்னா கொண்டு போயிட்டே இருக்கேன் நான். அப்படியெல்லாம் சொல்லாதியக்கா. அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? வேலைக்கு சாப்பாடு காப்பி தண்ணி எல்லாம் கொண்டு கொடுப்பீங்கன்னு. ஆமா, பின்ன அப்புறம் நீ வயிறு பசில செத்துற கூடாதுல. இந்த அன்பும் அக்கறையும் ஆதரவும் எனக்கு போதும். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும், இது போதுமே. கூறுகட்ட குப்பை, சரியான சுவாத்து மூட்டை. ஏக்கா, அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு கடைசியில எனக்கு தான்க்கா சாதகமா அமையும். எப்படின்னு கேட்கலாம். ஏக்கா, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குக்கா. எப்படின்னா, இப்ப பொங்கல் டைம் வேறையா, எங்க வீட்டுல இருந்தாலும் பண்ட பாத்திரத்தை கழுவி பொறக்குன்னு சொல்லுவாவோ. எங்க மாமியார் வீட்டுல இருந்தாலும் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் கழுவி பொறக்கு, பாத்திரத்தை எல்லாம் கழுவி பொறக்குன்னு வேலையை சொல்லுவாவோ. இப்ப நீங்க என்ன கடத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப நான் எந்த வேலையும் பார்க்காண்டா, நீங்க வேலைக்கு தரக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நான் நிம்மதியா இங்கே இருப்பேன்க்கா. அதுக்குதான் அப்படி சொன்னேன். இது போதும் எனக்கு, இது போதுமே. கூறுகட்ட குக்கர், நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சாப்பாடை வாங்கி சாப்பிடுதியா இல்லைன்னா கொண்டு போட்டா? ஏக்கா, நீங்க காமெடி பண்றது கூட நல்லதாக்கா இருக்கு. சாப்பாடை கொண்டாங்க, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். ப்ளீஸ்க்கா, இந்த கயிறை மட்டும் அவுத்து விட்டேன்னா நான் கையில சாப்பிடறதுக்கு வசதியா இருக்கும்ல. ஆமா, கைத்த அவுத்து விடுற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. இந்தா. ஏக்கா, மைனி சம்மந்தினா இப்படி காமெடி பண்றதெல்லாம் நல்லாதான் இருக்கும். நான் உங்களை அக்கான்னு தானக்கா கூப்பிடுதேன். கைத்த அவுத்து விடாம சாப்பாட்டை என் மடியில வச்சுட்டு போனேன்னா நான் எப்படிக்கா சாப்பிடுவேன்? இப்ப சாப்பிடு. ஏக்கா, தலைய குடிஞ்சுக்கிட்டே எப்படிக்கா சாப்பிட? தட்டத்துல தலைய விட்டு சாப்பிடு. அப்படிதான் சாப்பிடு.
உன் மைனிகார்ட்ட பேச மாதிரி என்கிட்ட பேசணும்னா அவ்வளவுதான், தலைய திருவி போட்டு போய்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல மரகதக்கா, சாப்பாடு நல்லாதான் இருக்கு. கூட்டாஞ்சோறு, முட்டை, அப்புறம் சாலடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காவோ. ஏக்கா, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருடி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை சாப்பிட விட மாட்டேன். பக்கத்துல கிடக்கப்பட்ட பிளாஸ்டர் எடுத்து மறுபடியும் உன் வாயில ஒட்டி வச்சிருவோம் பாத்துக்க. செம்மாடி, மரகதக்கா எப்படி படு பயங்கர கோவமா இருக்காவோ. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இவங்கள நான் பார்த்ததே இல்லம்மா. எதுக்கு தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கணும்? முதல்ல சாப்பிடுவோம். என்ன பரிமளம், உன் மவளை இன்னும் வீட்டு பக்கம் ஆள காணலையே? ஆமா பண்ணு தாயி, நானும் இவ்வளவு நேரமா அவளதான் தேடிட்டு இருக்கேன். ஆளையே காணல பாத்துக்க. ஒருவேளை பரிமளம், நீ உன் மவட்ட சோறு பிஞ்சு கேட்டே இல்ல? ஆமா, அவதானே சொன்ன, ஏன் மைனியா நீங்களும் அண்ணனும் எங்க அம்மையை நல்லபடியா பாத்துக்கிடல, நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னால, அதனாலதான் அவகிட்ட சோறு பிஞ்சு காட்டின்னு சொன்னேன். அதத்தான் நானும் சொல்லுவேன், நீ உன் மவகிட்ட சோறு பிஞ்சு கேட்டே இல்ல? ஐயோ, எங்க அம்மா என்கிட்ட சோறு பொங்க சொல்லுதாளே, இனி வீட்டு வேலையெல்லாம் என்னையே பார்க்க சொல்லுவாளேன்னு பயந்துகிட்டு உன் மவ ஒருவேளை அவ மாமியா வீட்டுக்கு ஓடி போயிருப்பாளோ? அப்படி அவ மாமியா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷப்பட்டுக்க பரிமளம், அப்படியே தான் இருக்கும். உன் தொல்லை தாங்க முடியாம மாமியா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. நல்லதுதான் அவ போயிட்டான்னா. அப்புறம் என்ன, உன் மருமோட வீட்டுக்குள்ள வாழ்ந்து போய் கூப்பிட வேண்டியதானே? அப்படிதான் பண்ணணும் பண்ணு தாயி. என் மருமோ வீட்டுக்குள்ள வந்தாதான் வீடு வீடாவே இருக்கும். பெரியம்மா, அடடே, ஏன் பரிமளம் யாரு வந்திருக்கான்னு பாரு. பெரியம்மா, அடடா, நம்ம மயிலு. மயிலுமா, நல்லா இருக்கியாமா? ஆமா பெரியம்மா, நல்லா இருக்கேன். அம்மா, என்ன திடீர்னு வந்திருக்க? உன் மாமியாரி உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினாளா? அதெல்லாம் இல்ல பெரியம்மா. மக்க பயப்படாம என்கிட்ட சொல்லு. உன் மாமியாரி உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினாளான்னு சொல்லு மக்கா. அவளை மாறுகள் வாங்கி விட்டுறே. இல்ல பெரியம்மா, அதெல்லாம் இப்ப எங்க அத்தை பிரச்சனை எதுவும் பண்றதே இல்ல. பரிமளா, அதானே பார்த்தேன், உன் சம்பந்திகாரி நம்ம கிட்ட வாங்கினது அப்படி இல்ல. ஆமா பின்ன, ரொம்ப ஓவரா திமிர் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் அடங்கிதானே ஆகணும். உட்காரு மக்கா, ஏன் நின்னுட்டே இருக்க? மயிலு, வா மக்கா, வந்து உட்காரு. பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா, நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன் பாட்டி. இந்தாங்க பெரியம்மா, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டும் மக்கா. அட வாங்கிக்கிடுங்க பெரியம்மா, பிள்ளை எவ்வளவு ஆசைப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா, வாங்கிக்க பரிமளம். என்ன செய்ய மக்கா, போறாத நேரம் உங்க பெரியம்மாவுக்கு இப்படி அடிபடணும்னு. என்ன சொல்றீங்க பாட்டி, பெரியம்மாவுக்கு அடிபட்டு இருக்கா? ஏமாக்கா, உங்க பெரியம்மாவுக்கு அடிபட்டு இருக்குன்னு தானே அவங்கள பாக்கிறதுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு தெரியாதா? தெரியாது பாட்டி. பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா, உங்களுக்கு அடிபட்டு இருக்கா? பொண்ணு தாய் பாட்டி சொல்லுதாவோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா. என்ன பெரியம்மா, உண்மையில என்கிட்ட மறைக்காதீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்ல மக்கா, சும்மா தெருல நடந்து போயிட்டு இருந்தோம்ல, ஒரு வண்டிக்காரன் இடிச்சு போட்டு போயிட்டான். வேற ஒண்ணு இல்ல. வண்டிக்காரன் இடிச்சு போட்டு போயிட்டானா? அவனை நீங்க சும்மா விட்டியா? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே? அது தெருல நான் நமக்கு ஒழுங்கா நடந்து போயிருக்கணும். கொஞ்சம் நடு ரோட்ல நடந்து போனா வண்டிக்காரன் தெரியாம இடிச்சு போட்டு போயிட்டான் பாத்துக்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல. பெரியம்மா, மைனி எங்க? ஓ, மைனிகாரி தனி கொடுத்தனும் போயிட்டாமக்கா. சின்ன பாட்டி சொல்லுதியா? சின்ன பாட்டு மைனியா? ஆமாமக்கா, அதான் உங்க அக்கா ஒருத்தி இருக்கல்ல மேனகா, அவங்க வந்து இடந்து நின்னுகிட்டு தையா தக்கான்னு குதிச்சு சண்டைய போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த கோபத்துல சின்ன பொண்ணு பிள்ளைய தூக்கிக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டா. என்ன பெரியம்மா, இவ்வளவு விஷயம் வீட்ல நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு யாருக்குமே தோணல பாத்தீங்களா? என்னதான் நான் உங்களை பெரியம்மான்னு கூப்பிட்டாலும் நான் அடுத்த வீட்டு பிள்ளை தானே. அப்படி எல்லாம் சொல்லாத மக்கா, நீயே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இப்பதான் உன் மாமியார் வீட்ல நீ நிம்மதியா இருக்க. உன்கிட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னா நீ சங்கடப்படுவே இல்ல. அதனாலதான் சின்ன பொண்ணு உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டா. சரி, அதெல்லாம் விடு. இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல மக்கா, நான் நல்லா ஆயிட்டேன், நல்லாதான் இருக்கேன் பாரு. என்ன பெரியம்மா இப்படி சொல்றீங்க? வயசான காலத்துல அடிபட்டு கிடந்திருக்கீங்க, ஆஸ்பத்திரியில வேற இருந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல. எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? சரி மக்கா, விடு. அதான் இப்ப உங்க பெரியம்மா எல்லாம் சரியாயிட்டாவல்ல, நீ வேதனை படக்கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சாவோ. அப்படின்னா உன் மேல எல்லாரும் பாசமா தானமக்கா இருக்கா? சரி, அதெல்லாம் விடுமக்கா, கோவப்படாத. அதான் வீட்டுக்கு வந்துட்டேல்ல. என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? பெரியம்மா, அது வந்து நாங்க ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கோம் பாத்துடுங்க. அதான் அந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் பெரியம்மா. அப்படியே மக்கா, இடம் வாங்க போறீங்களா? நல்ல விஷயமாச்சே. ஆமா பெரியம்மா, உங்க மருமகன் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா சம்பாதிச்சு எடுத்து என் கையில கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருந்ததுல, அதையும் அடகு வச்சு கொஞ்சம் பணத்துல ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கோம் பெரியம்மா. ரொம்ப நல்ல விஷயமாக்கா, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாத்தியா பரிமளம், மயிலுக்கு உங்க மேல என்ன பாசம்னு நல்ல விஷயத்த வாங்கிட்டதுல சொல்லலாம்னு வந்திருக்கா. வா, மவளும் தான் இருக்காள, குடும்பத்தை ரெண்டு துண்டா உடச்சு போடாதுதான் வருவா. ஆனா மயில பாத்தியா,
என்ன நல்ல விஷயம்னாலும் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஓடி வந்திருக்கா. மேனகாவுக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் இருக்காதா? மயிலா? மயிலு செல்லம். அத்தா அத்தானா? கண்கள் ஒன்றாக கலந்ததா? தங்கச்சி தங்கச்சி. டிங்கு, மயிலு செல்லம் என்ன பார்த்தா அத்தான்னு கூப்பிடுதாள்ல? என்ன மயிலக்கா உங்களுக்கு தங்கச்சி? தங்கச்சி தங்கச்சி என் தங்கமான தங்கச்சி. இந்த பாட்டு தான் உங்களுக்கு செட் ஆகுது. டிங்கு, என்ன உங்களை தக்க சமயத்துல காப்பாத்த வேண்டியது என் கடமை. நீங்க பாட்டுக்கு மயிலு மயிலம்மா அப்புறம் கண்கள் ஒன்றாக கலந்ததான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? அங்க பாத்தல நம்ம பொண்ணு தாய் பாட்டியும் உங்க மாமியாரும் உட்கார்ந்திருக்காவ. நான் மட்டும் உங்களை இப்போ காப்பாத்தல அப்புறம் உங்க கதை கந்தலா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டிங்கு. வெல்கம் வெல்கம். சரினே உங்க தங்கச்சி கூட உட்கார்ந்து பேசுங்க. நான் பக்கத்து வீட்ல பாட்டி வடை சுடுதாவோ. நான் போய் வடையை திங்க போறேன். டாடா பை பை. தங்கச்சி கிட்ட பொங்கல் சீரை பத்தி பேச மறந்துடாதீங்க. அது உங்க கடமைனே, உங்க கடமை. தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. இந்த டிங்கு தங்கச்சி தங்கச்சின்னு 1000 முறை சொல்லிட்டு போத. சரி, எல்லாம் நன்மைக்கு. மயிலே நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நானே உனக்கு போன் பண்ணி பேசலாம்னு தான் இருந்தேன் பாத்துக்க. என்ன மருமோனே, மயிலுக்கு போன் பண்ணி பேசலாம்னு இருந்தேளா? எதே அது மயிலு என் தங்கச்சி இல்ல, அதான் பொங்கல் சீரெல்லாம் கொடுக்கணும்லாத்தே. ஒரு அண்ணங்கிற முறையில அத பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன் பாத்துடுங்க. அப்படியா? சரி சரி. இதே வீணா சந்தேகம்லாம் படாதியா. எனக்கு மேனகாவை தவிர மீதி எல்லாருமே அக்கா தங்கச்சி. தம்பி, அப்ப நானும் உனக்கு அக்கா தானே? ஆமா ஆமா, பெரிய அக்கா. ஏக்கா, இந்த களவாணி பயலுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னமோ நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்க மாதிரி 10 லட்சம் பணத்தை கொண்டுட்டு வான்னு சொல்லியிருப்பான். என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்ம என்ன நோட்டெல்லாம் அச்சடிச்சுட்டா இருக்கோம்? ஆமா ஏக்கா, அந்த குப்பை தொட்டில தானே 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போன்னு சொன்னான். ஆமா சின்ன பொண்ணு, அந்த குப்பை தொட்டில தான் 10 லட்சம் ரூபாய் பணத்தை ராத்திரி 10 மணிக்கு யாருக்கும் தெரியாம அந்த குப்பை தொட்டில வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போன்னு சொன்னாமதுங்க. ஓஹோ, பணத்தை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போகணுமா? போய் தான் பாப்போமே.